சேகர் பாபு. என்ன ஆட்டம்! கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன ஆட்டம்! அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். Flashback. நீ பேசுற பேச்சு என்ன, நீ நடந்துக்கிற விதம் என்ன, ப்ரெஸ் மீட் நீ நடத்துறது என்ன, உட்காந்துக்கிட்டு நீ உன் தென்னாவட்டு என்ன, திமிரு பேச்சு என்ன, இப்படி சட்டையை இப்படிலாம் பனியெல்லாம் அப்படி கட்டி விட்டுக்கிட்டு அப்படிலாம் திறந்து விட்டுக்கிட்டு உன்னோட இது என்ன பேச்சு என்ன, பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டு இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. years later. காலம் எப்படி வருது பாருங்க, சுத்தி அடிக்குது பாருங்க. இன்னைக்கு திருத்தணி கோவிலுக்கு போறாப்பல எப்படி சார் அனுப்பிச்சு விடுங்க சார். 3 வண்டியே சார் 3 வண்டி அனுப்பிச்சு விடுங்க சார். என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பல கோடி ரூபாய் கொள்ளையடித்த சேகர் பாபுவை இன்றைக்கு திருத்தணி கோவில்ல உள்ள விட முடியாது போடா அப்படின்னு நிறுத்தின அந்த ஒரு சம்பவம், அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. உனக்கு தேவை திருத்தணி கோயிலுக்கு தரிசனத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. உன்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நடக்கணும். சத்தியமா இறைவன் இருக்கிறான் அப்படின்றத அப்போவாது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை வரவேற்க வந்த திருக்கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், அவர் முன்னாள் அமைச்சர் மட்டுமல்ல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட அவரது காரை விடுங்கள் என்று வாக்குவாதம் செய்தனர். இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடனிட்டு போடுவேன். அப்போது போலீசார் இவரது கார் மேலே வருவதற்கான சிறப்பு அனுமதி எதுவும் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. வாழ்க வளமுடன். டேய் போடா, போடா கீழே போடா. சட்டமன்றத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரே தான் நின்றுட்டு இருப்பாரா சேகர் பாபு? ஏன் நாங்கள்லாம் பேசக்கூடாதா, நாங்கள்லாம் ஸ்டாலினோட நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அசிங்க பிறவி நீ. உன்னை தூக்கி வெளியில போடணும். எவ்வளவு நீ ஆட்டம் போட்டாலும் உனக்குன்னு ஒரு முடிவு வரும். உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைக்க வேண்டிய ஒரு காலமும் வரும். மாட்டைத்தையும் மனுஷைத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. அண்ணன் உதயநிதி ஒளிய யார் சொல்றா? திமுக காரங்க. கலைஞர் ஒளிக சூப்பர், இப்பதான் கரெக்டா பேசுறாங்க. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா, இன்னொரு வாட்டி போடுப்பா. திமுக கொடியை புடிச்சுக்கிட்டு மானங்கட்ட திமுக அந்த போலீஸார பாருங்களா தலையில அடிச்சுக்கிறாரு. மக்களை ஏமாத்தினாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யல. முதல்ல என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று அது 75,000 மாத்தினாரு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? பட்ஜெட் அப்படின்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா அடிச்சு கண்ணாடி சார் அது. எங்கள் இணை தளபதியே உதயநிதியே, கல்லுக்கு உனக்கு என்ன உறவோ தெரியல, கல்லுக்கு உனக்கு என்ன தெரியல. ஒரு கல் ஒரு கண்ணாடி புரட்டி போடு தமிழ் திரையுலக. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. டோட்டலா 5% தாண்டாது. 5% தாண்டாது. நீங்க சீமான அடிச்சு வர்றதுக்கே விஜயால முடியாது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. நீங்க 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டாலும் சீமான அடிச்சு நீங்க வெளியே வர்றதுக்கு 3வது இடத்துக்கு வர்றதுக்கே விஜயால முடியாது. அப்படின்றப்ப இவர்கள் எந்த பாதிப்பை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஏற்படுத்த முடியும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.
அப்ப விஜய் அந்த ஃபேக்டரும் நெக்லிஜிபிள் அப்படின்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுல ஒரு சில சதவீதம் குறையுதுங்கிறது வேற. ஆனா ஜீவா அச்சப்படுறாரு, சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்குவோமோ அப்படின்னு அச்சப்படுறாரு. கல்வி குறியீட்டுல, பொருளாதார குறியீட்டுல, வேலைவாய்ப்பு குறியீட்டுல, எல்லாத்துலயுமே மற்ற மாநிலங்களோட நம்ம பின்தங்கிறோமே. முதலீடு குறியீட்டுல எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. தேவையற்ற அச்சம். 100 நாள்ல இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு எப்படி வருகிறார்கள் என்று புரியல. எந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் அவர் இப்படிப்பட்ட அழுத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றும் எனக்கு புரியவில்லை. மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர். இரண்டாவது, 1000 ரூபாய் கொடுக்கறத ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது ஆரம்பித்தார்? 27 மாதங்கள் பொறுத்து தான் ஆரம்பித்தார். முக்கியமான ஒரு வாக்குறுதி அது. 2021 மே மாதம் பவருக்கு வந்தார். 23 செப்டம்பர்ல 27 மாதங்கள் பொறுத்து தான். அப்போ அங்க ஒரு நியாயம் எங்க ஒரு நியாயம் பேச முடியாது. இவ்வளவு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷமா இருக்கணும். 100 நாள் முடியாத 100 நாள் முடியாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து அவங்க வந்து பின்னோக்கி போறாங்க, பின்னால இழுத்துட்டு போறாங்க, இருண்ட காலத்துக்கு போறாங்க, கலப்பிரர் காலத்துக்கு போறாங்க என்பதெல்லாம் வந்து ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்படி சொல்றவங்க வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க சார். இப்படிப்பட்ட விஷயங்கள் சார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு 100 நாள் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து அங்க ஓடி போச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இங்க போயிடுச்சுலாம் வந்து என்ன பொறுத்தவரையில வந்து தவறான ஒரு வாதம். நீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது எப்படி வருது, அது வந்ததுன்னா அதோட ஜெனரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்றது என்ன, அவங்க டிஎம்கே பீரியட்ல வந்து அவங்க சொன்ன அளவுக்கு செஞ்சாங்களா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது சார். ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தாவேக்கா சார்பா பேசுறதுக்கு இந்த மேடையில யாரும் இல்ல, கவர்மெண்ட் சார்பா பேசுறதுக்கு ஆளே இல்ல. இதுதான் இந்த கவர்மெண்ட்டை பத்தின பெரிய சிக்கல். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அவங்களுக்கு அதீதமான நேரேட்டிவ் கண்ட்ரோல் இருந்தது. இவங்களுக்கு சுத்தமா நேரேட்டிவை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. அவங்க செய்யறது கூட அவங்களால சொல்ல முடியல. இப்ப ஜீவா ஒரு பாயிண்ட் சொன்னார், எல்னினோ விஷயங்களை பத்தி கவர்மெண்ட் போட்ட கமிட்டி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். அது வெளியில வந்து பேசுறதுக்கும் மீடியால டிஃபெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆள் இல்ல. இதுதான் இந்த கவர்மெண்டோட சாபக்கேடு. பட்ஜெட்ல சொல்லல, அதான் சொல்றேன். பட்ஜெட் பேப்பர்ல இல்ல, கரெக்ட். அவர் பட்ஜெட் ஸ்பீச்ல சொல்றாரான்னு பார்க்கணும். அத நான் ஒத்துக்கிறேன். நீங்க பட்ஜெட் பேப்பர்ல அது இல்லன்றது நியாயமான பாயிண்ட். ஆனா அரசு செயல்படுத்தி அதை தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அதாவது பொலிட்டிக்கல் கைடன்ஸ் இல்லாம ஒரு பட்ஜெட் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணீங்க சார். ஆல்ரெடி ஒரு கமிட்டி கீழே ஒர்க் பண்ணல. அரசின் நிலைப்பாடு குறித்து அறைகூவல் தானே பட்ஜெட், மக்களுக்கு சொல்றதானே. அதை தான் சொல்றேன். ஒர்க் பண்றத கூட அவங்களால வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. இது யார்? அவங்க தான். அதான் அவங்க தலையெழுத்துல யாரும் தடுக்கல. அதுதான் அவங்க பிரச்சனை. செய்யறது கூட அவங்களால சொல்ல முடியல. இல்ல நீங்க வந்து க்ளூமி பிக்சரை பிரசன்ட் பண்ணாதீங்க, இருண்ட காலம்னு சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போலன்றது. ஆந்திராவுக்குலாம் போக வேண்டியது 100 நாள் கூட ஆவாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து எல்லா முதலீடும் ஓடி போச்சுன்றது எந்த அடிப்படையில பேசுறீங்க? என்னால் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 50 முதல் 60 ஓட்டு நாம் தமிழருக்கு உழ வைக்க முடிஞ்சது. கடந்த தேர்தலில் யார்கிட்ட பேசினாலும், நம்ம சொந்த பந்தம் தம்பி தங்கச்சின்னு யார்கிட்ட பேசினாலும் உடனே சாட்டை எங்கள் அண்ணனை விஜய் இப்படி திட்டுறாரு, அதெல்லாம் பிடிக்கல, அதனால் ஓட்டு போட மாட்டோன்ட்டு எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தோற்றதுக்கப்புறம் நம்மளும் அதை தான் ஒரு காரணமாக சொல்கிறோம். ஆனால் மேலே சொல்கிறவங்களுக்கே மதிப்பு இல்லை, பெரியவங்களுக்கு. இப்போ நம்மளை அவங்க மதிக்க போகிறதே இல்லை. மக்களுக்கு எது எரிச்சலாக இருக்குதோ அதே நம்ம தொடர்ந்து செய்யணுமா. அதை வந்து இவர் தான் சாட்டை துரைமுருகன்ட்ட சொன்னாராம். உங்களுக்கு எது எரிச்சலாக இருக்குது, நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசுனதை இப்போ சொன்னோம்னா எல்லாருக்கும் எரிச்சலாயிருது. அதாவது உங்களை பற்றி தவறாகவோ அவதூறாகவோ எதுவும் பேச வேண்டியதில்லை. முன்னாடி என்ன பேசியிருக்கிறீங்க அதே கருத்தை இப்போ பேசணும்னா அது எரிச்சலாகுது. அப்போ அந்த வேலையை நம்மளும் சிறப்பாக செய்ய வேண்டியதான். நம்ம மேலே ஒருத்தர் வழக்கு போடுறாருன்னு வைங்க, அவர் வீட்டுக்கு நம்ம போய் சாப்பிடுவோமா, இல்லை அவர் ஒரு இடத்துல சந்திச்சா கூட கண்டுக்க மாட்டோம். அவர் ஒரு பக்கம் போனால் நம்ம ஒரு பக்கம் போயிடுவோம். ஆனால் இவங்க மேலே எத்தனை வழக்கு போட்டிருக்கிறாங்க, கட்சியை வழக்க விடாமல் என்னென்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தேர்தல் வர்ற நேரத்துலையும் நடிகை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாக போய் நிற்கிறது எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? அது மாண்புங்கிறீங்க, உறவுங்கிறீங்க, இப்போ கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பண்ணாருங்கிறீங்க. இதெல்லாம் யாராவது நம்ப முடியுங்களா? சரி, எவ்வளோ தூரம் தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். என்ன இன்றைக்கி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு உங்களை எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசணும்னா நீங்கள் தொடங்க இடமே அங்கே தான். நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், தீக்காவிலே இருந்திருக்கலாம். இன்றைக்கி இத்தனை தமிழ் மக்கள்கிட்ட மண் மலை மயில் குயில் எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து திருப்பி நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக போகிறது அவ்வளோ நல்லதாக இல்லை. இந்த அரசியலை மாற்றி பயணிக்கணும்.
உங்கள் பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இழந்துட்டீங்க. இது தொடர்ந்தாலும் ஒன்றுமே இல்லாத நிற்க போகிறீங்க. வேணாலும் பாருங்கள். நன்றி.